10 ரூபாய் ஒருத்தர் இருக்காருங்க. இத்தனை பிரச்சனைக்கு காரணம் மிஸ்டர் 10 ரூபாய். 10 ரூபாய் செஞ்சதை இவ்வளவு பக்காவா பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு 41 உயிர்களை எடுத்ததா இந்த ஆட்சியாளர்கள் செஞ்ச சாதனை. என்ன அப்படி என்ன உங்களுக்கு வெறி? என்ன கரூருக்கு என்ன நீங்க ராஜாவா? நீ ஜெயிலுக்கு போனீங்கல்ல, ஜெயிலுக்கு போனீங்கல்ல, அப்படியே நாடகம் நடிச்சுக்கிட்டு வேன்ல படுத்துக்கிட்டு பேண்ட் எல்லாம் யூரின் போயிட்டு போனாரா இல்லையா? போனாரா இல்லையா? அப்புறம் இன்னைக்கு மட்டும் எங்க வந்துச்சு வீரப்பு? ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்ட அடங்கிடுவ மனிதா என்பதை நிச்சயம் மக்கள் உங்களுக்கு உணர்த்துவார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த வகையில தமிழ்நாடு சிறந்து இருக்குது அப்படின்னு பார்த்தா, தெருவுக்கு 10 டாஸ்மாக் கடைகளை திறந்தது மட்டும்தான் இந்த ஆட்சியாளர்கள் செய்த சாதனையர். இதுவரைக்கும் கஞ்சா போதை விற்பனை என்பது மிக மிக கட்டுப்பாடாக இருந்துச்சு தமிழ்நாடு. இதெல்லாம் நம்ம வட மாநிலங்கள்ல தான் கேள்விப்பட்டிருக்கோம். பஞ்சாப், பீகார், மத்திய பிரதேஷ் அங்கதான் இந்த மாதிரி. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு போதை தமிழகமாக மாற்றிய பெருமை இந்த ஆட்சியாளர். கள்ளச்சாராயம் ஒரு பக்கம், டாஸ்மாக் ஒரு பக்கம், கஞ்சா ஒரு பக்கம், அப்படின்னு போதை மாத்திரைகள் சாக்லேட்ல இருந்து வந்துருச்சுன்றாங்க. அப்போ பள்ளிக்கூடத்துல இருக்கின்ற மாணவர்களில் இருந்து வயதான முதியவர்கள் வரைக்கும் இன்னைக்கு இந்த போதை வஸ்துகளை பயன்படுத்துகின்ற நிலை தமிழ்நாட்டில் மிக மிக மோசமான ஒரு எதிர்காலத்திற்கான அச்சாரமாக அச்சப்படக்கூடிய ஒரு நிலையில் தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கு. இந்த நிலை நிச்சயம் மாற வேண்டும். ஏன் உங்களை எல்லாம் மக்களை வறுமையிலே வச்சிருக்காங்க? ஏன் மக்களை போதையிலே வச்சிருக்காங்க? யாராவது யோசிக்கிறீங்களா? ஏன்னா அவங்களுக்கு யாரும் கேள்வி கேட்க கூடாது. எதை லஞ்ச ஊழல்னா அதை பத்தி கேட்க கூடாது. தேர்தல் வருதா, இந்த வாங்க ஓட்டுக்கு காசு, பீரு பிரியாணி வாங்கிட்டு போங்க, குடிச்சிட்டு வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க, அதோட வேலை முடிஞ்சு. தேர்தல் நேரம் வரும்போது மட்டும் ஓட்டு காசு, மீதி நேரம் மக்களுக்கு தேவை என்ன? அடிப்படை தேவை என்ன? வேலை வாய்ப்பு எங்க? விவசாயம் எங்க? தொழில் எங்க? ஏதாவது இன்னைக்கு கவர்மெண்ட் மக்களுக்கு சொல்றாங்களா? உண்மைனா உண்மையா சொல்வோம், தப்புனா அது தப்புதான். அது யார் செஞ்சாலும் அது தப்புனா தப்புதான். ஏன் 41 உயிர் ஏன் போச்சு சொல்லுங்க. நேற்று நான் கிருஷ்ணகிரியில பேசுனது சொல்றேன், டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல நீங்க. அந்த 41 உயிர் போனதுக்கு 2 பேருமே தான் காரணம். ஆளும் ஆட்சியாளர்களும் காரணம், விஜய் அவர்களும் காரணம். 2 பேரும் சேர்ந்துதான் இது நடந்திருக்கு. பக்காவா பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு 41 உயிர்களை எடுத்ததா இந்த ஆட்சியாளர்கள் செஞ்ச சாதனை. என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? அவர் பேசுறதே 10 நிமிஷம் தான். என்ன 4 மணி நேரமா நம்மள மாதிரி பேசுறாரு? வந்தா என்ன பேசிட்டு போட்டுமே, போட்டு மக்களை நெரிக்க, ஆம்புலன்ஸ் விட, லைட் ஆஃப் பண்ண, செருப்பு அடிக்க, கல் அடிக்கிறது, எத்தனை பிரச்சனையை கிளப்புறீங்க. யார் பண்ணது? 10 ரூபாய் ஒருத்தர் இருக்காருங்க. இத்தனை பிரச்சனைக்கு காரணம் மிஸ்டர் 10 ரூபாய். 10 ரூபாய் செஞ்சதை இவ்வளவு. அன்னைக்கு விஜய் பாட்டா பாடிட்டு போயிட்டாரு. ஒவ்வொரு வாட்டி நான் கரூருக்கு போகும்போது 10 ரூபாவை பேசாம நான் வந்ததே கிடையாது. என்ன அப்படி என்ன உங்களுக்கு வெறி? என்ன கரூருக்கு என்ன நீங்க ராஜாவா? நீ ஜெயிலுக்கு போனீங்கல்ல, ஜெயிலுக்கு போனீங்கல்ல, அப்படியே நாடகம் நடிச்சுக்கிட்டு வேன்ல படுத்துக்கிட்டு பேண்ட் எல்லாம் யூரின் போயிட்டு போனாரா இல்லையா? போனாரா இல்லையா? அப்புறம் இன்னைக்கு மட்டும் எங்க வந்துச்சு வீரப்பு? இதெல்லாம் ஆட்சியில இருக்கிற மமதையில ஆடுறது. ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்ட அடங்கிடுவ மனிதா என்பதை நிச்சயம் மக்கள் உங்களுக்கு உணர்த்துவார்கள். அதெல்லாம் தப்பு. இன்னைக்கு 41 உயிர் போயிடுச்சு. உனக்கு என்ன போச்சு? ஏதாவது உனக்கு லாஸா? இன்னைக்கு அந்த 41 குடும்பத்தை போய் பாருங்க, எவ்வளவு துக்கத்துல தங்கள் உண்மையான அன்புகளை இழந்துட்டு வாடிக்கிட்டு இருக்காங்க. 1.5 வயசு குழந்தை என்னையா பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சு? இளைஞர்கள், பெண்கள், குழந்தை, குட்டி எல்லாம் போயிருக்காங்க. பாருங்க அந்த போட்டோல பாருங்க, பிஞ்சு குழந்தைங்க பார்த்தாலே எனக்கு வயிறு பத்தி எரியுது. நான் நேரடியாக போயே
ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திச்சு ஆறுதல் சொல்லி நம்மளால முடிஞ்ச பொருட்களை அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவங்களுக்கு கொடுத்து இறந்தவர்கள் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு தான் வந்தேன். அதனால அந்த மக்கள் நம்ம கிட்ட சொன்ன உண்மையதான் சொல்றேன். அந்த மக்கள் நம்ம கிட்ட சொன்ன உண்மைதான் சொல்றேன். ஒரு போலீஸ் இல்லம்மா, அங்க ஒரு பாதுகாப்பு இல்லம்மா, போட்டு நெரிச்சியே எங்களை எல்லாம் கொண்டுட்டாங்க அப்படின்னு. அப்ப என்ன பண்றீங்க? போலீஸ் சொல்லி தப்பு இல்லப்பா. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அததான் அவங்க செய்யறாங்க. எல்லாம் நான் பாக்குறேன், பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க, எல்லாமே பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க. 10 ரூபாய் கிட்ட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரல, அதனால எல்லாம் பஸ்ஸுக்குள்ளேயே கம்முன்னு உட்காந்துட்டாங்க. இப்ப அதனால யாருக்கு உங்களுக்கு தான் அசிங்கம். 10 ரூபான்னு நினைப்பாரு நம்ம ஜெயிச்சிட்டோன்னு. 2026 தேர்தல்ல நம்ம மக்கள் யாருன்றத புரிய வைப்பாங்க, நிச்சயம் புரிய வைப்பாங்க. அதே மாதிரிதான் விஜய்க்கு நான் சொல்றேன். நீங்க லேட்டா வந்தது தப்பு விஜய், நீங்க பார்க்காம அன்னைக்கு ஓடி போய் வீட்டுக்குள்ள புகுந்துகிட்டது தப்பு, இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லாதது தப்பு, நீங்க போய் ஒவ்வொரு குடும்பத்தை சந்திக்காதது தப்பு, நீங்க எதற்கு உன்னை தேடி வந்தவங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க? இப்ப பாருங்க, யார் நம்ம கூட வர தொண்டர் பட தான் நிக்கிறாங்க. டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம தொண்டர் பட தானே நமக்கு பாதுகாப்பு. என்னைக்காவது ஒரு போலீஸ் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கா? அதுதான் கேப்டன் என்ன செஞ்சாரு, எந்த அரசையும் நம்பல, எந்த போலீஸையும் நம்பல, நமக்கென்று ஒரு தொண்டர் படையை உருவாக்கினார். அவர்கள் நம்ம தொண்டர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார்.